வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கரம் சுண்டல் நாங்கள் ஜப்னா இருக்கையில் நல்லூர்லாம் போகும்போது வாங்கி சாப்பிட்றாங்க. அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இப்போ 1/2 கிலோ கடலையை ராத்திரி ஊற வச்சு இப்போ கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரைஸ் குக்கருக்கெலாம் நான் அவிய விட போகிறேன். இப்போ இதுக்கு நான் தண்ணியும் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ரைஸ் குக்கரில் அவிய விடுவோம். ரைஸ் குக்கரில் தண்ணியும் உப்பும் விட்டு அவிய விடுவோம். சிக்கன தண்ணி அதை மூடி அவிய விடுவோம். கடலை அவிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் அவிய இல்லை, இன்னும் அவிய இருக்குது. நல்லா அவிய விடுவோம். கரம் சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு மாங்காய், நல்ல பெரிய ஒரு கேரட் எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை, 1.5 வெங்காயம், 5 அல்லது 6 பச்சை மிளகாய், ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1/4 தேக்கரண்டி கடுகு, கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். நாங்கள் இது எல்லாத்தையும் முதல்ல வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். கேரட்டை வெட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி வட்டம் வட்டமாக வெட்டிட்டு சின்னனா அப்படியே மெல்லிசாக நீட்டிங்கன்னா அப்படியே மெல்லிய நூல் மாதிரி வரும். பார்க்கையும் நல்லா இருக்கும், சாப்பிடக்கையும் எங்களுக்கு கழிவிடக்கூடிய மாதிரி இருக்கணும். எல்லா கேரட்டையும் வெட்டி முடிப்போம். மாங்காயை வெட்டி அதை நைனும் சின்ன சின்ன வெட்டுவோம். ஸ்ரீலங்காண்டா கொத்தி எடுக்கலாம். அந்த மாங்காய்க்கு மேலே கிருகிரி போட்டு கொத்திட்டு எடுக்கிறது. இங்கே மாங்காயே பொன் மாதிரி விலை. அதனால் அந்த மாங்காயை நான் இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டி தான் எடுக்க போகிறேன். இப்படி அதை சின்ன சின்ன துண்டாக நான் வெட்டி எடுக்கிறேன். வெட்டின மாங்காயை இப்போ நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். கறிபடக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா, கறிபடக்கூடிய துண்டுகளாக வெட்டி எடுத்தால் நல்லா இருக்கும். எல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். நான் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதுக்குள்ள 1/4 தேக்கரண்டி கடுகு சேர்ப்போம். அதோட 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கடுகு வெடித்து வரும் வரைக்கும் விடுவோம். கூட கருவேப்பிலையை குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட ஒரு வெங்காயம், அதையும் நல்லா நாங்கள் இதை வதங்க விடுவோம். வெங்காயம் வதங்கி வரைக்கல 1 தேக்கரண்டி உப்பு, அதோட 1.5 கரண்டி அளவு தனி மிளகாத்தூளோட கட்டத்தூளும் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா இப்போ கலந்து விடுவோம். கலந்து விட்ட பிறகு நான் இதில் 2 மேசக்கரண்டி அளவு புளி தண்ணி சேர்க்குறேன். அதையும் நல்லா இதை வத்தி வர்ற அளவுக்கு நாங்கள் இதை வதங்க விடுவோம். இப்போ இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சதை கேரட்டை சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் நல்லா வதங்கணும் வேண்டி இல்லை, ஒரு அரைப்பதத்துக்கு தான் நல்லா கடிபடக்கூடிய மாதிரி இருக்கணும். இதோட நாங்கள் வெட்டி வச்சுக்கிற மாங்காயையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா ஓகே. மாங்காயோ கேரட்டோ நல்லா அவிய வேணும்னு தேவையில்லை. அவிச்சு எடுத்து வச்சுட்டு கடலையையும் இதுக்கு போடுவோம். போட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் வெங்காயம், இதாவது பச்சையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். 5 பச்சை மிளகாய், இதையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் மாங்காய் எல்லாம் போட்டு போட்டபடியாக நாங்கள் இப்போ உப்பு காணமான்னு பார்த்துக்கொள்வோம். கடலைக்கும் உப்பு போட்டு அவிச்சபடியாக எல்லாம் போதுமாக இருக்குது. இது கட்டாயம் வேண்டி இல்லை, எனக்கு பச்சை கலர் கூட விருப்பமாக இருக்கிறபடியாக எல்லாத்துலேயும் ஒரு பச்சை கலர் செய்கிற விருப்பம். நான் வீட்டில் ஒரு 2-3 கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போடணும். அதை பார்க்கல கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு பச்சை கலர் செய்கிறது கூட விருப்பம். நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும் இல்லை, அதையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு பிரட்டிட்டு நீங்கள் இறக்கி ஒரு சூடத்தில் சாப்பிடலாம். நல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு பிளேன் டீயோட சாப்பிட வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சில பேர் தேங்காய் சேர்த்து போடுறது,
நான் அது போட இல்லை. நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளுங்க, ஆனால் நான் போட இல்லை. அதுதான் நல்லா கலந்துக்கிட்டு நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். சுட சுட காரமான கரம் சுண்டல் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் எழுதுங்கோ. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வினம். இது நான் பழகினம். இதை நான் நல்லூர்லேயும் சாப்பிட்ருக்கேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவை நல்லூரில் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸும் இது செய்து தந்திருக்கணும். அதுதான் பார்த்து நானும் செய்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ. லைக் பண்ணுங்கோ. நன்றி.